Hi friends, good morning. Welcome to Papu's Lifestyle. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா சண்டே vlog தான். இன்னைக்கு டேவே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெளியே பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால ஒரு மாதிரி கூலிங்காவே இருக்கறனால ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்யறது அப்படின்னே தெரியாம உட்கார்ந்தே இன்னைக்கு அப்படியே டைம் போயிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு சண்டே vlog பார்க்க போறோம். என்ன எடுக்கிறோம், என்ன சமைக்கிறோங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பருப்பு சாம்பார், சிக்கன் கிரேவி, ரசம். அதுக்கப்புறம் பசங்க சில்லி கேட்டாங்க. சரி சில்லி வேணா, நீங்க லெக் எடுத்துட்டு வாங்க, லெக் பொரிச்சு தரேன்னு சொன்னேன். அதனால சர்வேஷ் கறி எடுக்க போயிருக்கான். ஏன்னா எப்பவுமே எல்லாத்துக்குமே தெரியும், வாரமான அவன் தான் எப்பவுமே போய் சிக்கன் எடுக்கணும்னா அவன் தான் போய் எடுப்பான். மட்டன் மீன் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நான் போய் எடுத்துட்டு வருவேன். மற்றபடிக்கு தம்பி தான் போய் எடுத்துட்டு வருவான்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவன் எடுக்க போயிருக்கான். அவன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சமைக்கணும். சரி, அவன் போயிட்டு வரதுக்குள்ள நம்ம சின்ன சின்ன வேலையை பார்த்துடலான்னு பருப்பு வேக வச்சுட்டேன். அதே மாதிரி தக்காளியும் வேக வச்சாச்சு. அரிசி ஊறிட்டு இருக்கு. அரிசி ஒரு 1/2 hour ஊறினதுக்கு அப்புறம் அரிசி வச்சிரும். அவன் வாரத்துக்குள்ள நீ பாத்திரம் எல்லாம் கழுவ வேண்டியது இருக்கு. அதனால கழுவி வச்சுட்டு நம்ம கிரேவிக்கு என்னென்ன வேணுமோ வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ரொம்பவே டல்லா போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேலை செய்யறக்கே மூடு இல்லாம ரொம்ப போரிங்கா இருக்கு. என்னமோ இதா இருக்கிறான். கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குங்காட்டிக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வேலை செய்யறக்கே தோண மாட்டேங்குது. என்னடா இது, ஏதோ செய்யணுமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி செய்ய வேண்டியதா இருக்கு. தம்பி வந்ததுக்கு அப்புறம் சிக்கன் நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கி எடுத்துலாம். பாத்திரம் காலையில் டீ குடிச்சிட்டு அப்படிலாம் அப்படியே நேற்று வெளியே போயிட்டு வந்தங்காட்டிக்கு எந்த வேலையுமே பண்ணலையா. வந்தோடனே நைட்டு அடுத்து தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சோடனே டீ வச்சு குடிச்ச பாத்திரம், நேத்தோட பாத்திரம் எல்லாமே அப்படியே கிடக்குது. எல்லாம் கழுவிட்டு அரிசியும் 1/2 hour ஊறிடும். அதுக்குள்ள பருப்பு சாம்பார் வச்சுட்டு ரசமும் வச்சுட்டோம்னா தம்பி வந்தோடனே நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு தம்பி வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் எல்லாம் விளக்கி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்ட போறேன். வெட்டி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாம்பார் வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் சாம்பாரோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய சாம்பார், சிக்கன் கிரேவி, ரசம், சாப்பாடு. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வெட்டியாச்சு. சாம்பார் வச்சுட்டு அரிசியும் ஊறிடுச்சு. அரிசி வச்சிட்டோம்னா அடுத்த ரசத்துக்கு தாளிக்கணும். ஒரு வேலையா வச்சுக்கலாம். இன்னைக்கு துணி துவைக்கலான்னு பார்த்தா மழை வந்துட்டே இருக்கனால துணி துவைக்க முடியல. துணி துவைச்சு நம்ம போட்டாலும் திருப்பி அது ஒரு மாதிரி ஈரமாவே இருக்கும். துவைச்சு துணி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முக்கு வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நாளைக்கே துவைச்சிக்கலாம்னு இது பண்ணியாச்சு. சண்டேனால எல்லாத்து வீட்லயும் ஃபுல்லா கிளீனிங் ஒர்க் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டில் அப்படித்தான். பாத்ரூம் ஃபுல்லா பையன் கழுவி எடுத்துருவான். வீக்லி ஒன்ஸ் பாத்ரூம் கிளீனிங் தம்பி பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் வீடு கிளீன் பண்றது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டே நான் பண்ணிக்குவேன். எங்க குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அவ எந்த வேலையும் செய்ய மாட்டா. அவ வேலை செய்யறங்கிற பேர்ல நம்ம தொல்லை பண்ணாம இருந்தா போதும்னு சொல்லிட்டு அவளை நாங்க கண்டுக்க மாட்டோம். அவகிட்ட ஏதோ ஒரு வேலை கொடுத்தோம்னா அது நம்ம தான் 2 வேலையை நம்ம அதை பண்ணணும். ஆனா அதுக்கு பேசாம நம்மளே பண்ணிக்கலான்ட்டு அந்த வேலையை நாங்களே செஞ்சிருவோம். எங்களை தொல்லை பண்ணாம இருந்தாலே போதும் பாப்பா, விட்டுருன்ட்டு அம்மா எனக்கு ஏதாவது வேலை சொல்லுங்கம்மா நானும் செய்யறேன் அப்படின்னா. குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் இருந்தா கழுவா. ஒரு சில டைம் நான் ஆஃபீஸ் போகும்போது அவங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா வீடெல்லாம் கூட்டி விட்டு அவளே துடைப்பா. திடீர்னு அவளுக்கு ஏதாவது ஒரு புத்தி இருந்துச்சு அப்படின்னா அடுப்பெல்லாம் ஃபுல்லா அவளே தொடச்சு வைப்பா. அடுத்துட்டு கிளீன் பண்ணி வைப்பா. அம்மா பாருமா நான் இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லுவா. அவன் மைண்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் பண்ணுவா. ஒரு சில டைம் நம்ம என்னதான் கத்துன்னு கத்துனாலும் காதலியே வாங்கிக்க மாட்டான். போமா பண்ண முடியாது, வாசல் கொஞ்சம் கூட்டி விடுப்பாப்பு அப்படின்னா நான் பண்ண மாட்டேன், போமா அப்புறமா பண்றேன், நான் இப்ப பண்ண மாட்டேன் அப்புறம் பண்றேன் அப்படின்பா. அதை சொல்லி சரிஞ்சிட்டு வேண்டாம் அப்படி நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நானே போய் கூட்டி விட்டு வந்துடுறேன். ஓகே, வெங்காயம் வெட்டியாச்சு. பருப்பை கடைஞ்சிட்டு அதுக்குள்ள வெங்காயம் போட்டு சாம்பார் தூள் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சிடலாம். சாம்பாருக்கு வெங்காயம் சாம்பார் தூள் எல்லாம் போட்டு வச்சாச்சு. சாம்பார் அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு. அடுத்து அரிசி வச்சலாம். நான் அரிசி களைஞ்சிட்டு இருக்கேன். எங்க வீட்டு சிம்பா குட்டி எப்பவுமே முன்னாடிதான் இருப்பான். மழை வருதுங்கனால அவனுக்கு பின்னாடி கொண்டு வச்சிருக்கோம். அதனால கத்துறான். சிக்கன் எடுத்து வந்துட்டீங்களா? சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்டா இவ்வளவு நேரம்? கடையில கூட்டமா? இந்த பேக் மாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு
கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் செஞ்சோம்னா சீக்கிரம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. சாம்பார் வச்சோம்னாலே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா சாம்பார் அப்படியே பொங்கி ஃபுல்லா கீழே கொட்டி அடுப்பு ஃபுல்லா ஒரு வழி பண்ணிடும். பருப்பு வேக வச்சாலே ஃபுல்லா பொங்கித்தான் வரும். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுதான் எல்லாமே பண்ணணும், இல்லாட்டி ஃபுல்லா பொங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு, குழம்பு, ரசம் இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரசம் கொதிக்குது, ஆஃப் பண்ணும். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்போதான் புளி ஊற்றிருக்கேன், லைட்டாக கொதிச்சோன்னே சாம்பார் இறக்கிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, சிக்கன் எடுத்து வந்தாங்க. சிக்கன் எல்லாம் கழுவி வச்சிருக்கேன். சிக்கன் கிரேவிக்கு ஒரு பக்கம் போட்டுட்டு சிக்கன் வந்து சில்லி கேட்டிருக்காங்க இல்லையா, லெக் எடுத்து வந்துருக்காங்க. லெக் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் என்ன சமையல் சொல்லிட்டேன், அதனால என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்பதான் அதை ஓபன் பண்ண போறேன், அதுக்கு பின்னாடியே வந்துட்டீங்களா. சாப்பாடு, தக்காளி ரசம், அதுக்கப்புறம் நான் அப்படியே சொன்ன மாதிரி சின்ன வெங்காய சாம்பார், நெக்ஸ்ட் சிக்கன் கிரேவி, அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல காலையில லெக் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை மிளகாலாம் போட்டு வச்சிருக்கேன். நீ அதை வறுத்து பசங்களுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் இது பண்ணுமா, எனக்கு அந்த சிக்கனை பார்த்து டெம்ட் ஆகுது, ரொம்ப பசிக்குதுமா. ரொம்ப பசிக்குதா? இருடா இப்பதான் எண்ணெய் ஊத்தி இருக்கேன், எண்ணெய் காயணும்ல. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டு பசிக்குது. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி வாயில எடுத்து போட்டுறேன். இப்ப வெயிட் பண்ணு. எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். ரெண்டு லெக்கா தான் போட போறோம். அந்த சைட்ல கொஞ்சம் சில்லி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில போட்டிருக்கோம், ஒன் சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இது வெந்தோடனே எடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்திரலாம். கரெக்டா இருக்கும், இருந்தாலும் பாத்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்வேஸ், சாதனா, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இந்த பிளேட்டு, ரசம், குழம்பு இதெல்லாம் கொண்டே அங்க வைங்க. அம்மா சில்லி எடுத்து வைக்க மாட்டீங்களா? அப்ப எடுத்து வைக்கிறது யாருக்குமே சாப்பாடு கிடையாது. கிளம்புங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். கிளம்புங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம். நீ ஓகேன்ட்டு கம்பி விட்டுறாத கீழே. இப்ப காலையில இருந்து கஷ்டப்பட்டு சமைச்சது அவ்வளவுதான். ரசம் எடுத்துட்டு போய் வை, இந்த தண்ணி கொண்டு போய் வை. நீங்க போய் அப்புறமா விளையாடுங்க. நீங்க எதாவது தட்டி விட்டுறாதீங்க கிச்சனுக்குள்ள வந்து. இது வீட்டுக்கோழி எலும்பு, நாட்டுக்கோழி எலும்பு. ஓகே, 2 லெக் போட்டாச்சு. அடுத்து இன்னும் 2 லெக் போட்டலாமா? கிச்சனுக்குள்ள வந்து சண்டை போட்டுருந்தீங்க வச்சுக்கோ, எண்ணெயிலே போட்டு முக்கி போடுவோம் பாரு 2 பேத்தையும். செமையா இருக்குமா? நல்லா முருகலா இருக்கா? எப்பவும் செய்யறது தானே பாப்பா. நீ செமையா இருக்க, எனக்கு வந்து கொடுங்க. எடுத்துக்கோ. வித்தியாசமா முருகலா இருக்கு. வித்தியாசம் எப்பவும் போடுற மாதிரி தான் போட்டேன். நான் இந்த டைம் வந்து ஒரு நிமிஷம் அந்த மசாலா காட்டுறேன். சூப்பரா இருக்கா? என்னது இந்த டைம் வந்து பிக் பாஸ்கெட்ல இந்த ஈஸ்டர்ன் சிக்கன் கபாப் மசாலா இதுதான் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு வாங்கினேன். இதுதான் போட்டேன். அதனாலதான் குழந்தைங்க வந்து இது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையில நல்லா இருக்கும் போல இருக்கு. நானே டேஸ்ட் பண்ணல, நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். செமையா இருக்கு. நல்லா இருக்கா? பொரிஞ்சிருமா? எண்ணெயில பொரிச்சிருச்சுட்டா, அவ்வளவுதான். சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போட்டு பார்த்தா நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலாம். அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம்.
எப்பவுமே வந்து நம்ம கிரேவினா கொஞ்சம் லைட்டா சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வைப்போம். கட் பண்ற கிரேவியை கொண்டு வர்றேன். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எல்லாமே ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலாம். சாப்பாடு சாம்பார் கொஞ்சம் ஊத்தவா? ஓகே, நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சாப்பிட்டு பாரு. சில்லி வந்து அப்பே வறுத்து எடுக்கும் போதே சாப்பிட்டு பார்த்துட்டீங்க, அப்பே டேஸ்ட் சொல்லிட்டீங்க. கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லு. உண்மையே சொல்லணும். நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் கண்டினியூ பண்றேன். ஈவினிங் ஒரு இடத்துக்கு போறோம். ஈவினிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், நம்ம சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம ஈவினிங் ஒரு பக்கம் போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? நேற்று நைட்டு வந்து நான் பராசக்தி படத்துக்கு டிக்கெட் இருக்கான்னு பார்த்தேன். புக் மை ஷோல பார்த்தேன். சரி டிக்கெட் இருந்துச்சுன்னு சொல்லி பசங்க கிட்ட கேட்கல, நான் பாட்டுக்கு அப்படியே புக் பண்ணிட்டேன். பாருங்க, டிக்கெட் புக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம படத்துக்கு தான் போறோம். நேற்று மத்தியானம் சும்மா தம்பி கேட்டுட்டு இருந்தான், அம்மா படத்துக்கு போகலாமா, டிக்கெட் இருந்தா புக் பண்ணுங்க அப்படின்னு. நேற்று பார்த்தா நேற்று எல்லாமே ஃபுல்லா இருந்துச்சு. சரி நேற்று நைட்டு பார்க்கும்போது இங்க பீலமேடு காஸ்மோஸ்ல தான் டிக்கெட் இருந்துச்சு. சரி புக் பண்ணலாம்னு சொல்லி புக் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தேன், நேற்று ஒரு சர்ப்ரைஸ்னு ஒன்று சொன்னேன். அது என்னன்னு இப்ப என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹேர் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஹேர் ஃபால் அதிகமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லேயர் கட் தான் பண்ணியிருந்தேன். அது ஒரு 3 months ஆச்சு. 3 months ஆகவே எனக்கு ஹேர் ஃபால் வந்து கொட்டிட்டே தான் இருக்கு. முடி ஃபுல்லா வந்து வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி முடி டெய்லி பொறிக்க இருக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். அதனால பார்க்க வரைக்கும் பார்த்தேன். சரி நம்மளுக்கு எப்பவுமே வந்து ரெகுலர் கட் யூ தான், அதனால போய் நான் ஹியூ கட் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி வந்து நம்ம தியேட்டருக்கு போயிட்டு அங்க கண்டினியூ பண்றேன். கேப் புக் பண்ணிட்டு கேப் வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அங்க போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் தியேட்டருக்கு வந்தாச்சு. இனி படம் போற நமக்கு இன்னும் 20 minutes இருக்கு. அதனால நம்ம வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 20 minutes எப்படா ஆகும்னு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. இப்பதான் வந்தோம். படம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். படம் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயம் ரவி வந்து நெகட்டிவ் ரோல் நடிச்சிருக்காரு. ஆனா என்ன பார்க்கும்போது கொஞ்சம் கோபமா வருது. என்னடா அவர் ஹீரோவே பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் ரோல பண்றாங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது கொஞ்சம் கோபம் வருது. மற்றபடிக்கு எல்லாமே படம் சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயனோட நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட படம் தான் நம்ம எதிர்பார்த்தது. இந்த டைம் வந்து அவரோட படத்துக்கு, அதுவும் லாஸ்ட் படம் அதை எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இருந்தாலும் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அந்த படத்துக்கு நம்ம போவோம். அதை எதிர்பார்த்தோம். ஆனா பரவாயில்ல, இந்த படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.